ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஒர்க் புக் யூனிட் 9 மேட்டர் அரவுண்ட் அஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அமங் த ஃபாலோயிங் விச் எலிமெண்ட் இஸ் ஹேவிங் எ ஒன் லெட்டர் சிம்பிள். அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களில் ஒரு எழுத்து குறியீடு கொண்டது எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆர்சனிக். சிம்பிள் ஆஃப் ஆர்சனிக் இஸ் AS. Then simple of nickel is Ni. Then simple of nitrogen is N. So answer is C option nitrogen. Then அலுமினியத்தினுடைய குறியீடு வந்து பார்த்திங்கன்னா Al. So answer வந்து பார்த்திங்கன்னா nitrogen. Second question, identify the pair in which the following rule for writing simples is not needed. If the first two letters of the names of the elements are same, then the simple consists of first letter and second or third letter of English name that they do not have in common. அதாவது குறியீட்டின் முதல் இரண்டு எழுத்துக்களும் ஒன்றாகவே உள்ள தனிமங்களுள் ஒரு தனிமத்திற்கு முதல் இரண்டு எழுத்துக்களும் மற்றொரு தனிமத்திற்கு முதல் மற்றும் மூன்றாவது எழுத்தும் குறியீடாக பயன்படுத்தப்படுகின்றன. அதில் வந்து ராங் பேரை வந்து கண்டுபிடிக்கணும். இதில் கொடுத்துருக்க ராங் பேரை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கான் அண்ட் ஆர்சனிக். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபஸ்ட் அண்ட் லெட்டர் சேமாக இருக்கிறனால ஆர்கானுக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் லெட்டருமே ஆர்சனிக் வந்து தேர்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் பேர். இதே கோபால்ட் வந்து பார்த்திங்கன்னா COOK. காப்பர் வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் நேம்லேருந்து வந்தது. ஸோ அதனால் இது வந்து ராங் பேர். இதே கால்சியத்துக்கு கேட்மீத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் லெட்டர் கால்சியத்துக்கு ஃபஸ்ட்டு தேர்டு வந்து கேட்மீத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இது கரெக்ட் பேர். இதே மெக்னீசியத்துக்கு மேக்னீஸுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்டு, மெக்னீஸுக்கு இது ஃபஸ்ட் அண்ட் தேர்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் பேர். ஸோ ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன் கோபால்ட் அண்ட் காப்பர். ஏன்னா இது ராங் பேர். Third question, among the following which of the simple is not based on Greek languages? Answer C option calcium. Because calcium வந்து பார்த்திங்கன்னா ஒரே முதல் இரண்டு ஆங்கில எழுத்துக்களை குறியீடாக கொண்ட தனிமங்கள் வரிசையில் சேருது. இதே காப்பரு, சில்வரு, சோடியம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரேக் லாங்குவேஜை பேஸ் பண்ணி அந்த குறியீடு கொடுத்துருக்குறாங்க. Fourth question, some of the uses of metals were shown in the picture below. What are the properties responsible for the uses of X, Y and Z? Answer is D option. Because X is a malleability character, then Y is a ductility character, then Z is a sonorous character. அதாவது உலோகங்களின் சில பயன்கள் கீழே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளன. இத்தகைய பயன்களுக்கு காரணமாக உள்ள உலோகங்களின் பண்புகள் X, Y மற்றும் Z யாவைன்னு கேட்குறாங்க. X வந்து தகடாக மாறும் தன்மை கொண்டது. Y வந்து பார்த்திங்கன்னா கம்பியாக மாறும் தன்மை கொண்டது. ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒளியை எழுப்பும் பண்பு கொண்டது. ஃபிஃப்த் கொஸ்டின், சால்வ் த ரிட்டில் அண்ட் ஃபைண்ட் X. X, I am also used in barometer, I am used in thermometers, then I am a liquid metal. So answer is B option mercury. அதாவது எக்ஸினுடைய யூசஸும் அதனுடைய கேரக்டரையும் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க. நான் அழுத்தமானிகளில் பயன்படுத்தப்படுகிறேன், நான் வெப்பநிலைமானிகளில் பயன்படுத்தப்படுகிறேன், நான் ஒரு திரவ நிலையில் உள்ளவன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பாதரசம். சிக்ஸ்த் கொஸ்டின், அயான் இஸ் யூஸ்டு ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்வே ட்ராக்ஸ். நேம் த மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி விச் லீட்ஸ் டு திஸ் அப்ளிகபிலிட்டி. ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன் டென்சில் ஸ்ட்ரென்த். அதாவது இரும்பானது ரயில் தண்டவாளங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த பயன்பாட்டிற்கு வழிவகுக்கும் இரும்பின் உலோகப் பண்பை குறிப்பிடு அப்படிங்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இழு வலிமை. Seventh question, identify the correct pair of non-metals present in NPK fertilizers. Answer is C option nitrogen and phosphorus. Because potassium is a metal, so nitrogen and phosphorus are the non-metals. அதாவது NPK உரங்களில் காணப்படும் அலோகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ். ஏன்னா பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா உலோகங்கள். எய்த்து கொஸ்டின், ஃபைண்ட் the element which is used as a semiconductor. ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன் சிலிகான். அதாவது செமிகண்டக்டரில் அதாவது குறைக்கடத்தியில் காணப்படும் தனிமம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சிலிகான். த நைன்த் கொஸ்டின், வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் அசிட்டிக் ஆசிட். ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன் கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். அதாவது அசிட்டிக் அமிலத்தில் உள்ள தனிமங்கள் யாவைன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். டென்த் கொஸ்டின், ப்ளீச்சிங் பவுடர் கெமிக்கல் நேம் இஸ் calcium oxychloride is not used as dash. Answer is C option packing powder. Because bleaching powder used as bleaching agent,
then disinfectant, then sterilizing agent for drinking water. அதாவது சலவைத்தூளானது பின்வரும் ஒரு பயன்பாட்டிற்கு உகந்ததல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர். பிகாஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் பேக்கிங் பவுடர் இஸ் சோடியம் பைகார்பனேட். செகண்ட் ரோம் லெட்டர் மேட்ச் த ஃபாலோயிங். 11th question. First one hydrogen. Hydrogen is used for rocket fuel. அதாவது ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் எரிபொருளாக பயன்படுகிறது. தென் செகண்ட் ஒன் குளோரின். ஆன்சர் இஸ் ஸ்டெர்லைசிங் வாட்டர். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டெர்லைசிங் வாட்டர். அதாவது குளோரின் வந்து எதுக்கு பயன்படுகிறதுனா நீர் சுத்திகரிப்பானாக பயன்படுகிறது. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாஸ்பரஸ். ஆன்சர் இஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூஸ் மேட்ச் பாக்ஸஸ். அதாவது பாஸ்பரஸ் வந்து தீப்பெட்டிகள் தயாரிக்க பயன்படுகிறது. தென் நெக்ஸ்ட் ஒன் சல்ஃபர். இட் இஸ் யூஸ்டு ஃபார் வல்கனைசேஷன். அதாவது கந்தகம் வந்து எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரப்பர் பற்ற வைக்க பயன்படுகிறது. த லாஸ்ட் ஒன் டைமண்ட். இட் இஸ் யூஸ்டு ஃபார் கிரைண்டிங் எக்யூப்மெண்ட்ஸ். அதாவது வைரம் வந்து எதுக்கு பயன்படுகிறதுனா வெட்டும் அல்லது அரைக்கும் சாதனங்களாக பயன்படுகிறது. முக்கியமாக அந்த கண்ணாடிகளை வந்து பார்த்திங்கன்னா வெட்டுறதுக்கு அரைப்பதற்கு பயன்படுகிறது. தேர்ட் ரோம் லெட்டர் ஐடென்டிஃபை. 12th question. I am a non-metal but I am the hardest of all naturally occurring substance. Who am I? Answer is diamond. அதாவது நான் ஒரு அலோகம், ஆனால் இயற்கையில் காணப்படும் பொருள்களிலேயே நான் மிகவும் கடினமானவன் அப்படிங்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட், அதாவது வைரம். 13th question. Generally, non-metal possesses very poor ductility. I am made up of a non-metal but I am highly ductile. Who am I? Answer is carbon fiber. அதாவது பொதுவாக அலோகங்கள் கம்பியாக மாற்றப்படும் தன்மையை பெற்றிருப்பதில்லை. ஆனால் நான் ஒரு அலோகத்தால் செய்யப்பட்டிருந்தோம் மிக அதிகமான கம்பியாகும் தன்மையை பெற்றிருக்கிறேன். நான் யார் அப்படிங்கிறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் இலை. 4th ரோம் லெட்டர் ஆன்சர் briefly. 14th question. Identify the general properties of metals and non-metals. Segregate within the specified column. அதாவது மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்துருக்குறாங்க. அதாவது உலோகம் மற்றும் அலோகத்தினுடைய பண்பு. இது ரெண்டையும் வந்து தனித்தனியாக டேப்லேட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து மெட்டலினுடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் தேர் கேரக்டர் இஸ் ஹார்ட். அதாவது கடினமாக இருக்குது. தென் சைனி, பளபளப்பாக இருக்குது, சைனி. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேல்யபிள், அதாவது தகடாக அடிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. எதுக்குன்னா மெட்டல்ஸ்க்கு. தென் டக்டைல். டக்டைல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பியாக நீட்டக்கூடிய கேரக்டர் அதுக்கு இருக்குது. தென் இட் இஸ் எ குட் கண்டக்டர், அதாவது மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியவை. தென் சொனாரஸ், அதாவது ஒலி எழுப்பக்கூடியவை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலினுடைய கேரக்டர் ப்ராப்பர்ட்டிஸ். தென் நான் மெட்டல் பார்க்கலாம். நான் மெட்டலினுடைய கேரக்டர் அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட், அதாவது மென்மையானவை. தென் டல் அப்பியரன்ஸ், அதாவது பளபளப்பு தன்மை அற்றவை. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட் கண்டக்டர், அதாவது மின்சாரத்தை கடத்தாதவை. தென் நான் சொனாரஸ், அதாவது ஒலியை வந்து எழுப்பாதவை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டலினுடைய ப்ராப்பர்ட்டிஸ். 15th question. Classify the following elements as metals and non-metals and give their symbols also. அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் அண்ட் நான் மெட்டல் நிறையா கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து தனித்தனியாக கிளாஸிஃபை பண்ணி, அதாவது உலோகங்கள் தனியாக அலோகங்கள் தனியாக கிளாஸிஃபை பண்ணி அதனுடைய சிம்பிள் வந்து நம்ம எழுதுவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டல் பார்க்கலாம். காப்பர். காப்பர் இஸ் எ மெட்டல், அதனுடைய சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா Cu. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலுமினியம். அலுமினியம் ஆல்சோ மெட்டல், இதனுடைய சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா Al. தென் அயான். அயான் ஆல்சோ மெட்டல், இதனுடைய சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா Fe. தென் சில்வர். சில்வர் ஆல்சோ மெட்டல், இதனுடைய சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா Ag. தென் அனதர் ஒன் கோல்டு. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல், இதனுடைய சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா Au. தென் நான் மெட்டல் பார்க்கலாம். ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டல், அதாவது அலோகம். தென் ஆக்சிஜன், இதனுடைய சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா O. ஹைட்ரஜனுக்கு வந்து H, ஆக்சிஜனுக்கு வந்து O. தென் கார்பன். கார்பன் வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டல், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா C. தென் சல்ஃபர், இது வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டல், இதனுடைய சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா S. தென் பாஸ்பரஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டல், இதனுடைய சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா P. 16th question. Name the metal and non-metal which occur in liquid state. First metal, mercury occurs in liquid state. Then in non-metal, bromine occurs in liquid state. அதாவது திரவ நிலையில் உள்ள உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, அதாவது பாதரசம். இதே திரவ நிலையில் உள்ள அலோகம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா புரோமின். தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.